கடைசி வரைக்கும். குற்றத்துக்கும் துரோகத்துக்கும் தான் ராஜ்யம். அந்த உலகில் தான் சக்திவேல் ஒரு மாஃபியா தலைவர். துப்பாக்கி சூட்டில் ஒருத்தர் உயிரை இழக்க அந்த பையனும் பொண்ணும் பிரிஞ்சிடுறாங்க. அவங்க தான் அமரனும் சந்திராவும். சக்திவேல் அந்த பையனை வளர்க்குறாரு, அவருக்கு வாரிசா. ஆனால் காலம் வேற மாதிரி திருப்பத்தை தருது. அமரன் தந்தையை யார் கொலை செஞ்சாங்கன்னு கேள்வி கேட்குற நேரம் வருது. அமரன் மாணிக்கம் சேர்ந்து சக்திவேலைய மலையிலிருந்து தள்ளிடுறாங்க. சக்திவேல் உயிரோட திரும்பி 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்புகிறாரு. தோற்கடிக்க நினச்சவங்கள ஒன்று ஒன்றா பழி வாங்குறாரு. கடைசியில் சக்திவேலும் அமரனும் ஒரே மைதானத்தில் சண்டை போடுறாங்க. அந்த உண்மையை தெரிய வரும்போது சக்திவேல் ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த படம் தான் தக் லைஃப். ஒரு குடும்பம், ஒரு துரோகம், ஒரு பழிவாங்கல், இந்த எல்லாமே கலந்த ஒரு படம். ஹாசன் அவருடைய ஆக்டிங் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்லேருந்து லாஸ்ட் சீக்வன்ஸ் வரைக்கும் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே, ஃபைட் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் எஸ்டிஆர் அவருமே அவருக்கு ஈக்குவலாகவே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. த்ரிஷா இந்த மூவியில் கமலஹாசன் அண்ட் எஸ்டிஆருக்கு சைட் சிக்காக நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மூவியில் சைட் சிக்கை ரொம்பவே நார்மலைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓவராலாக இந்த மூவியை கமலஹாசன் சாருக்கும் சிம்புக்காகவும் போய் பார்க்கலாம் எல்லோரும்.